இது பக்கா டிராமாங்க. டிராமா நீங்க சொல்லுங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஏன் சொல்றேன், சரி ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க ஏன் டிராமா? நான் ஏன் டிராமான்னு சொல்றேன்னா, அன்புமணியை சமாளிப்பதற்கு ஒரு பெரிய மேடை, மக்கள் மன்றம், அவர் கட்சிக்காரன் முன்னாடி தான் சமாளிக்கின்ற தேவை ராமதாஸுக்கு இருக்கான்னு எனக்கு டவுட் இருக்கு. ஏனென்றால் இதை வீட்டில இருந்தே சமாளிச்சிருக்க முடியும். இதுவரை நீங்க கடந்த கால வரலாற்று பாருங்களேன், அன்புமணி அவர்களை பற்றி தவறாக ராமதாஸ் எப்பவுமே பேசுனதில்லை. அன்புமணியை போன்று ஒருவன் முதல்வராக வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அன்புமணியை போன்று படித்தவன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று பேசியிருக்கிறார். உதாரணம் சொல்றேன், அமித்ஷா அவர்களும் அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்களும் இப்ப அதை பத்தி பேசுறதா தகவல் வருது. பாட்டாளி மக்கள் கட்சி வீக் ஆயிடக்கூடாது, அன்புமணிக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை வந்தா அங்க நமக்கு சிக்கல் இருக்கு, திமுகவுக்கு தான் லாபம். ஏனென்றால் யார் பேசுறாங்க? இன்னும் சில தினங்களுள் ரெண்டு மருத்துவர், பெரியவரும் சிறியவரும் ஒன்னா நின்று பேட்டி கொடுத்து நாங்கள் கை தூக்கி நாங்கள் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையான்னு பாருங்க. நாங்க நீச்சல் குளத்துல குளிச்சும் காமிச்சாரு, அரடவசரோட குளிச்சாருல்ல, எனக்கு முடியும், கை கால் நல்லா தான் இருக்கு, இங்க பாருங்க. இது என்ன சொல்வது? இப்ப அவருக்கு தெரியாமையா போட்டோ எடுத்தாங்க, தெரிஞ்சுதானே போட்டோ வெளியிட்டாங்க. இப்ப இதுலயே டிராமா மன்னிக்கணும், ராஜதந்திரம் அப்படின்னு நீங்க எடுத்துக்க வேணாமா? அன்புமணி பக்கம் கட்சி இருக்கட்டும் என்று கூட ஆசைப்படலாம். அவரு இருக்கட்டும், எங்க அவர் கட்சி எப்படிங்க வேற ஆளுக்கு விட்டு கொடுப்பாரு? அன்புமணியை எடுத்து விட்டு வேற ஆளுக்கு கொடுத்துருவாங்களா? அங்க இருக்கின்ற மணிக்கு கொடுத்துருவாங்களா? அங்க இருக்கின்ற வேற ராவணன் கொடுத்துருவாங்களா? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. பாமகவில் என்ன நடக்கிறது? ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இணைந்து விட்டார்களா? இதை பற்றி பேசுவதற்காக எழுத்தாளரும் மனிதநேய மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளருமான திரு புதுமடம் ஹலீம் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு புதுமடம். வணக்கம். டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் சேர்ந்துட்டாங்களா? எங்க பிரிஞ்சாங்க சேர்றதுக்கு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு 50 வருடங்களாக வன்னியர் சங்கத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு 50 வருடங்களாக அரசியல் செய்பவர் மருத்துவர் ராமதாஸ். சொல்லப்போனால் கலைஞர் கருணாநிதி அவர்களோடு அரசியல் செய்தவர் ராமதாஸ், ஜெயலலிதா அவர்களோடு அரசியல் செய்தவர் ராமதாஸ். கலைஞரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுதே அந்த டீலிங் முடியாமல் அந்த அடுத்த நாள் காலையில் ஜெயலலிதாவோட கைகுலுக்கி இத்தனை சீட்டு கொடுங்கன்னு கேட்டு முடித்தவர் ராமதாஸ். அப்போ அவருக்கு தெரியும் யாரை எப்படி டீல் பண்ணுறதுன்னு. அவருடைய மகனையா அவருக்கு டீல் பண்ண தெரியாது. இந்த கேள்வி எனக்கு இருக்கு. நல்லா டீல் பண்றாரோ? நிச்சயமா. என்னன்னா, நான் என்ன கேட்குறேன், ஒரு குடும்பத்துக்குள் நடக்கிற பிரச்சனையை மேடையில் எப்படி கொண்டு போய் பேசுகிறாங்க? குடும்ப பிரச்சனை இல்லைன்றாங்க. இப்போ ராமதாஸ் அவர்களை அன்புமணி ராமதாஸ் வீட்டில் சந்திக்க முடியாதா? இல்லை அவர்கள் குடும்ப உறுப்பினர்களை வைத்து கொண்டு பிரச்சனையை பேசியிருக்க முடியாதா? எங்கே பிரச்சனை வருது? முகுந்தனை கொண்டு வரேன்னு சொல்லி தான் ஆரம்பத்தில் பிரச்சனை வந்தது. முகுந்தன் யாரு? அன்புமணியோடைய அக்கா மகன், மருமகன், குடும்பத்தை சார்ந்தவர். அப்போ அந்த பிரச்சனையை மேடையில் வைத்து தான் புதுசாக தெரிய போதா? அன்புமணி அவர்களுக்கு மேடையில் வைத்து தான் முகுந்தனை இளைஞரணி செயலாளர் அப்படின்னு அறிவிப்பே தெரியுமா? அது நிச்சயமாக வீட்டில் பேசியிருப்பாங்க. அப்போ குடும்பத்துக்குள் ஏற்கனவே உள்ள பிரச்சனை. நான் என்ன பார்க்குறேன், குடும்பத்துக்குள் நிச்சயமாக பிரச்சனை இருந்திருக்கும். எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்கிறது. அது சின்ன குடும்பம் பெரிய குடும்பம் அப்படிலாம் இல்லை. அப்போ குடும்ப பிரச்சனை அதை மேடைக்குள் கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? முக்கியம். ரெண்டாவது, இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செல்வாக்கு குறைந்து கொண்டு வருகிறது என்று நான் சொல்லலை, எல்லா ஊடகவியலாளரும் சொல்லிட்டாங்க, அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லிட்டாங்க. இல்ல குறைஞ்ச ஒரு 5.5% அவங்களுக்கு இருக்கு. தனியா போட்டிட்டு 5% வாங்கினாங்க, அதுல மாட்டுக்கிறது இல்லை. சாலிட் அப்படியே வச்சிருக்காங்க. குறைஞ்சிட்டு வருது சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், குறைந்து வருகிறது என்று சொன்னவர் பெரிய ராமதாஸ் அவர்கள் தான். என்ன சொன்னார் மேடையில்? என்னப்பா தனியா நின்று 4 சீட்டு ஜெயிக்கிறோம், கூட்டணிகளை சேர்ந்து 5 இடம் வெற்றி பெற்றால் போதுமா? அப்போ அவதான் சொல்றாருல, அப்போ கூட்டணியில் சேர்ந்தால் கூடுதலாக ஒரு இடம் தான் கிடைச்சது, மற்றவர்களுக்கு நம்மளால் லாபம், நமக்கு என்ன கிடைச்சது கண்ணா? அதை புரிஞ்சுக்கணும் கண்ணான்றாருல. அதுதான் எங்கள் பிரச்சனை. நான் வளர்த்த இடம், நான் வளர்த்த கட்சி, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு அழிந்து கொண்டு இருக்கிறது. என்ன சொல்றாங்க? முக்கியமாக என்ன சொன்னாரு அந்த ஒரு கூட்டத்தில், யாரும் இங்கே இருக்க முடியாது அப்படின்னாரு. அப்புறம் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிட்டு செயல் தலைவராக இருப்பார், தான் தலைவர் டாக்டர் ராமதாஸ் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் மாவட்ட செயலாளர் கூட்டம், இந்த கூட்டத்திலலாம் அவர் பக்கம் வரல, எல்லாரும் அன்புமணி ஆதரவாளர் யாருமே கலந்துக்கல. அன்புமணி நீக்கிடுவாருங்க, நானா நீக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போனா ஒரு பிளவு வரைக்கும் போயிட்டு 2 பேரும் ராசி ஆயிட்டாங்களா? இது பக்கா டிராமாங்க. டிராமா நீங்க சொல்லுங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஏன் சொல்றேன், சரி ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க ஏன் டிராமா? ஏன் டிராமான்னு சொல்றேன்னா, அன்புமணியை சமாளிப்பதற்கு ஒரு பெரிய மேடை, மக்கள் மன்றம், அவர் கட்சிக்காரன் முன்னாடி தான் சமாளிக்கின்ற தேவை ராமதாஸுக்கு இருக்கான்னு எனக்கு டவுட் இருக்கு. ஏனென்றால் இதை வீட்டிலிருந்தே சமாளிச்சிருக்க முடியும். இதுவரை நீ கடந்த கால வரலாற்று பாருங்களேன், அன்புமணி அவர்களை பற்றி தவறாக ராமதாஸ் எப்பவுமே பேசினதில்லை. அன்புமணியை போன்று ஒருவன் முதல்வராக வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அன்புமணியை போன்று படித்தவன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இது கடந்த கால வரலாறு.
அதே போன்று ராமதாஸ் அவர்களை பற்றி அன்புமணி பேசியது என்னவென்றால், ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மட்டும் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி இருந்தால் ஒரு அகில இந்திய தலைவராக இருந்திருப்பார், அப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி தலைவர் என்று பேசியிருக்கிறார். எப்பொழுதுமே அப்பா மகனையோ மகன் அப்பாவையோ விட்டு கொடுத்ததாக கடந்த கால வரலாறு இல்லை. இப்போ ஏன் நடக்குது? ஒரு சாதாரண முகுந்தனை கொண்டு வந்ததுனால நடக்குதா? நீங்க 2 விஷயம் சொன்னீங்க. ஒன்று டிராமா, நாடகன்ட்டீங்க. ஏன் இது சொல்றீங்கன்னு சொல்லணும். ஆமா டிராமா அப்படின்னா அந்த டிராமா ஏன் நடக்குது? 2 பதில் சொல்லுங்க. அதான் சொல்றேன். ராமதாஸுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பித்து இத்தனை வருடங்களில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியல, குறைந்தபட்சம் கூட்டணி ஆட்சிக்குள் கூட வர முடியலைங்கிற வருத்தம், கோபம், சீற்றம் இருக்கிறது. சிங்கத்துக்கு சீற்றம் குறையல என்றார்கள், அந்த சீற்றம் இதுதான். அவர் நினைக்கிறார் சிங்கத்துக்கு வயதானால சீற்றம் குறை இல்லை, ஆட்சியை பிடிக்க முடியலையே, ஆட்சியில் பங்கெடுக்க முடியலையே அப்படிங்கிற கோபம் இருக்கிறது. கடந்த காலங்களில் வந்து கோபம் சரிதான், அது ஏன் அன்புமணி மேல பாயணும்? அது ஏன் நீங்க உங்க வாயில அது டிராமாங்கிற வார்த்தை சொல்றேன்? அன்புமணி மேல பாஞ்சா அன்புமணி வந்து மனதளவில் தளர மாட்டார்ல. அன்புமணிக்கு தெரியும் தன் தந்தையை பற்றி. ஏனென்றால் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி எல்லாரும் பேசுகிறோம். இன்றைக்கி அகில இந்திய அளவில் வந்து அவருடைய அந்த பார்வை எழுந்திருக்கிறது. இன்றைக்கி உதாரணம் சொல்கிறேன், அமித்ஷா அவர்களும் அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்களும் இப்போ அதை பற்றி பேசுகிறதா தகவல் வருது. பாட்டாளி மக்கள் கட்சி வீக் ஆகிடக்கூடாது, அன்புமணிக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை வந்தால் அங்கே வந்து நமக்கு சிக்கல் இருக்குது, திமுகவுக்கு தான் லாபம். ஏனென்றால் யார் பேசுகிறாங்க? திமுக தலைவர்களே பேசுகிறாங்க. இந்த கடந்த கால வரலாறு அப்படிங்க. இப்போ 2021 வந்து திமுக வந்து வெற்றி பெற்ற ஆட்சியை பிடித்தது. 75 இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றது. பெரும்பாலான இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் பெல்ட் தான். பாட்டாளி மக்கள் கட்சி அதுதான் சொல்கிறேன். இப்போ 2 இடத்துலையுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்கு இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த சேலம், தருமபுரி போன்ற பகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தான். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ நம்ம இவ்வளவு ஒரு மோசமான இடத்துலையும் 75 இடங்களை வெற்றி பெற்றோம், பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வீக் ஆகிடக்கூடாது, அப்படி வீக் ஆகிவிட்டால் அது திமுகவுக்கு சாதகம் என்று பாஜக நினைக்குது. இது எல்லாமே நீ நினச்சி பாருங்க. ஏன் ட்ராமான்னு சொல்கிறேன்? இப்போது கட்சி வீக்காக இருக்குது உண்மையிலேயே, ஏன்னா பெரிய அளவில் வளரலை, அட்டென்ஷன் கொடுக்கணும், அதிகமான எண்ணிக்கை வேண்டும். 2 பேரும் நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் சில தினங்களுள் 2 மருத்துவர், பெரியவரும் சிறியவரும் ஒன்றா நின்று பேட்டி கொடுத்து நாங்கள் கை தூக்கி நாங்கள் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையான்னு பாருங்கள். இல்லை, அப்பாவும் மகனும் ஒற்றுமையாக இருக்குன்னு எதுக்கு சொல்லணும்? இது அங்கே மகன் அப்பா மகன் பிரச்சனை இல்லை. நீ சொல்கிற மாதிரி பார்த்தா அவர் தலைவர், இவர் செயல் தலைவர். நீங்கள் ட்ராமான்னு சொன்னீங்க. அந்த ட்ராமா எதுக்கு? ட்ராமா தான் சொல்கிறேன். இப்போ முகுந்த நாள் பிரச்சனை வந்தது, அல்லது வந்து அன்புமணிக்கு வந்து இந்த கட்சியை வந்து அடுத்தடுத்து கொண்டு போக முடியல, இதான பிரச்சனை. 2 பிரச்சனை. 3வது வந்து என்ன பிரச்சனை வெளியே சொல்ல, அதான் சொல்கிறேன், நம்ம ஊகிக்க முடியுதுல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அன்புமணியால் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகலை, நம்ம வளர்த்த கட்சி, அதெல்லாம் வரும்பொழுது இது வீட்டில் உட்காந்து பேசுகிற ஒரு விஷயந்தான் அவங்கள பொறுத்தவரை. இப்போது வீட்டில் இருக்கின்ற சௌமியா அன்புமணி போன்றவர்கள், அல்லது வந்து அன்புமணியுடைய தாயார் போன்றவர்கள், சகோதரிகளை வைத்துக்கொண்டு பேசி முடிக்க வேண்டிய விஷயந்தான். அப்போ இது எப்படி வெளிப்படையாக வெடிக்குது, மேடையில் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து மாமல்லபுரத்தில் நடந்த அந்த பெருவிழா, அதை வந்து கடந்த 13 வருடங்களாக நடக்கலை. காடுவெட்டி குரு தான் வந்து தொடர்ச்சியாக செஞ்சார். அது அன்புமணிக்கு ஒரு பெரிய அஜெண்டாவாக கொடுக்கப்பட்டது. நீ இத்தனை லட்சம் 20 லட்சம் பேரை கூப்பிட்டணும்னு அதை செஞ்சாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம், 20 லட்சம் பேர் வந்தாங்களான்னு தெரியாது, ஆனால் ஒரு பெரும் கூட்டம். அதை செய்தவர் அன்புமணி, அதற்கு பக்கபலமாக இருந்தவர் சௌமியா அன்புமணி. நம்ம இப்போ நேரவே பார்த்தோம். அப்போ அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்திய ஒருத்தரை மேடையில் வச்சு பாராட்டாமல், அங்கேயும் வந்து நீங்கள் வந்து கண்ணா இப்படி கண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கிருஷ்ணா உபதேசம் பண்ணுறீங்க மகனுக்கு. இது என்ன சொல்கிறேன்னா, கிருஷ்ணா உபதேசமே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து செய்கின்ற ஒரு நலன் தானே. இப்போ நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் ராமதாஸ் அன்புமணி மேலே எந்த ஒரு கசப்புணர்வும் இல்லை தானே? எப்படி இருக்க முடியும்? இல்லை, எங்கள் பெத்த மகன் அவர் ஏற்கனவே வந்து பாருங்களேன், எனக்கு தெரிந்து அரசியல் செய்கின்ற குடும்பங்களில் நெருக்கமாக பாசமாக இருக்கின்ற குடும்பம் ஐயா ராமதாஸ் அவருடைய குடும்பம். அந்த குடும்பம் வந்து அப்படி தான் இருக்குது, ஒற்றுமையாக தான் இருக்குது. அதில் எந்த பிளவு இருக்கிற மாதிரி தெரியல. ஏற்கனவே என்ன பிரச்சனைனா, அது மிகப்பெரிய அளவில் அடுத்த லெவலுக்கு போகலை, அடுத்த பரிமாணத்தை பாட்டாளி மக்கள் கட்சி அடையவில்லை, அடுத்த டைமென்ஷனுக்கு போகலை. இனி 2021 தேர்தலில் இதே மாதிரி 2026 தேர்தலில் நம்ம இதே மாதிரி இடம் வாங்கிடணுமா? விஜய் இப்போ வேற கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த நெருக்கடியில் நமக்கான இடம் கிடைக்குமா? எப்படி இருந்தாலும் அதிமுக பாஜகவுடைய கூட்டணியில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி வரப்போகிறது. அதில் எனக்கு மாற்றம் தெரியும். ஏன்னா திமுக பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, என்னால் விசிக அங்கே இருக்கிறதுனால வாய்ப்பு இல்லைங்கிறது எல்லாரும் சொல்லிட்டோம். அப்போ இங்கே வந்தாலும் நமக்கான இடம் எப்படி இருக்கும்? அது ஒரு பிரகாசமாக இருக்கணும். இப்போ ராமதாஸ் செய்கிறதெல்லாம் அன்புமணிக்காகத்தான். நிச்சயமாங்க, மகனுக்காக செய்கிறான்னு சொல்கிறேன்.
தன்னுடைய மகனுக்காக ஒரு பெரிய ட்ராமா பண்ணுறார். கலைஞர்கிட்டே ட்ராமா பண்ணவருங்க ராமதாஸ். கலைஞர் கருணாநிதி எப்படி ட்ராமா பண்ணுவார்? அவர் எப்படிப்பட்ட ராஜதந்திரி? அதை ட்ராமான்னு சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட ராஜதந்திரி? எம்ஜிஆருக்கு எப்படி பண்ணார், ஜெயலலிதாவோட எப்படி பண்ணார், அவரிடமே ட்ராமா பண்ணவர் அன்பு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள். ஏன்னா அரசியலுக்காக நன்மை செய்யறது ட்ராமா ஆயிருமா? நான் வந்து இந்த ட்ராமானா தவறான வார்த்தையா? கிடையாது. ட்ராமா என்பது ஒரு அன்பார்லிமெண்ட் வார்த்தையும் கிடையாது. ட்ராமா என்பது அரசியல் ராஜதந்திரம். நீங்க இப்படி வச்சுக்கீங்க, ட்ராமா அங்க எடுத்துட்டு ராஜதந்திரன் போடுங்க. அப்ப அந்த ராஜதந்திரத்தை செய்தவர், அதுல பெரிய சிற்பி வந்து கலைஞர் அவர்கள், அவரிடமே ராஜதந்திரம் காமிச்சவர்ல ராமதாஸ். அப்ப இந்த விஷயத்தை எப்படி பண்ணணும்? இன்னைக்கு வந்து பாஜக அட்டென்ஷன் நமக்கு விழுகணும். இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த விஷயத்துல பெரிய அளவுல இன்னைக்கு இப்போ வந்து பத்திரிகை செய்தி நான் சொன்னது பெரிய கன்சர்ன் எடுத்திருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு நீ நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி விஷயத்தில் அதிமுக தலையிட்டு சமாதானப்படுத்தணும், இது மாதிரி போகக்கூடாது, இது பின்னடைவை ஏற்படும், ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறாங்கல்ல. சரி, ராமதாஸ் அன்புமணிக்காக தான் செய்கிறாரு. ஆனால் அந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் தனக்கு ஆதரவு இல்லைங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. எல்லாம் அன்புமணி ஆதரவாளர்கள் வரல. இல்லைங்க, அதாவது அன்புமணி தான் தலைவருங்கிறது அவர் ஏற்கனவே அறிவிப்பு செய்தார். இன்றைக்கி இருக்கின்ற இளைய சமுதாயம், பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்கள் எல்லாம் அன்புமணியை தான் ஆதரிக்கிறாங்க. காரணம், ஐயாவுக்கு வயசாகிடுச்சு, இப்போ இவர் தான். அதனால தான் நாங்கள் நீச்சல் குளத்தில் குளிச்சும் காமிச்சார். அரடவுசரோடு குளிச்சார்ல. எனக்கு முடியும், கை கால் நல்லா தான் இருக்குது, இங்கே பாருங்கள். இப்போ இது என்ன சொல்வது? இப்போ நான் அவருக்கு தெரியாமையா ஃபோட்டோ எடுத்தாங்க? தெரிஞ்சு தானே ஃபோட்டோ வெளியிட்டாங்க. இப்போ இதுலேயே ட்ராமா மன்னிக்கணும், ராஜதந்திரம் அப்படின்னு நீங்க எடுத்துக்க வேணாமா? அன்புமணி பக்கம் தான் கட்சி இருக்கிறது, தனக்கு இல்லை அப்படின்னு ராமதாஸ் இறங்கி வர்றாரு. அன்புமணி பக்கம் கட்சி இருக்கட்டும் என்று கூட ஆசைப்படலாம். அவரு இருக்கட்டும். எங்க அவர் கட்சி எப்படிங்க வேற ஆளுக்கு விட்டு கொடுப்பாரு? அன்புமணியை எடுத்து விட்டு வேற ஆளுக்கு கொடுத்துருவாங்களா? அங்க இருக்கின்ற மணிக்கு கொடுத்துருவாங்களா? அங்க இருக்கின்ற வேற ராவணன் கொடுத்துருவாங்களா? இல்ல வேற யாருக்காவது இல்ல நிர்வாகிக்கு வந்து நீதாப்பா அடுத்த தலைவர் சொல்லிடுவாங்களா? வாய்ப்பே இல்லையே. இப்போ அன்புமணியை நான் எப்பொழுது விளக்கினேன்? ஷாக்கிங்காக கேட்குறாரு. விளக்க நோக்கம் இல்லை, இது வந்து ஒரு ஊழல். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது ஒரு ஊழல், முழுக்க முழுக்க ஊழல். சண்டை இல்லை, ஊழல் வேறு சண்டை வேறு. இந்த ஊழல் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. நக்கீரன் கழகம் நன்மையில் முடிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இது இது வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே மாதிரி நடக்குது. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆரம்பத்தில் நான் கூட ட்ராமா, நீங்க இப்போ ஸ்க்ரீன் பிளேங்கிறீங்க. ட்ராமாவுக்கு முக்கிய அடித்தளமே ஸ்க்ரீன் பிளே தானேங்க. இது என்ன ஸ்க்ரீன் பிளே இல்லாமல் எப்படி ட்ராமா பண்ண முடியும்? நீங்க ஒரு சினிமாவை சார்ந்த இயக்குனராக கூட இருந்திருக்கலாம். அது வந்து நீங்க வந்து அப்படி பேசக்கூடாது. இது ஒரு ஸ்க்ரீன் பிளே என்பது டிராமாவில் முக்கியமான அங்கம். நீங்க உங்க வார்த்தையில ராஜதந்திரம், நாடகம், ஸ்க்ரீன் பிளே இது எல்லாமே பாமக நன்மைக்காக தான். ஆமா, அவர் கட்சி நன்மைக்கு தாங்க அவர் ராமதாஸ் இறங்கி வந்தார். இல்ல இறங்கி வரலங்க, இறங்கி வரக்கூடிய காலகட்டத்தில் இறங்கி வருவார். ஏன்னா அது வந்து இந்த காலம் கனியலை. கலைஞர்கள் பாணியில சொல்ல போனால் இன்னும் கனிந்து பழத்தில் விழலை. அது நடந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வேற யாரும் இங்கே பாருங்க, வேற யாரும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து கொந்தளிச்சு பேட்டி கொடுக்கல. அவர் வேற குடும்ப இதே சொன்ன அக்காவுடைய மகன் பேட்டி கொடுக்கல. இதே அன்புமணி ராமதாஸ் தன் தந்தையை பற்றி பேட்டி கொடுக்கல. நல்லா கவனிச்சு பாருங்க. தொடர்ச்சியாக 4 போகாம செஞ்சுட்டாரு. இல்லைங்க, அது மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து ஒரு தெரியுதுல்ல, அன்புமணிகளுக்கு பக்கம் தான் கட்சி இருக்கு. ஆனால் ஐயாவை வந்து பிரிச்சு பகிச்சுக்க முடியாது. அன்புமணி பக்கம் தான் கட்சி இருக்கு. கண்டிப்பாங்க. என்னதான் இருந்தாலும் ராமதாஸ் இறங்கி வந்துட்டாரு. இல்ல இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லைன்ற, இது ஏற்கனவே அவர்கள் போட்ட திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் வந்து இப்போ வந்து பேட்டி கொடுப்பாங்க. அவ்வளவுதான். நாங்கள் வந்து இப்பொழுது ஒற்றுமையாக இருக்கிறோம். நான் வந்து இப்போ என்ன சொன்னாரு, நான் பயிற்சி கொடுத்தேன், படுத்துக்கிட்டே 50 இடம் ஜெயிக்கலாண்டி எப்படி பயிற்சி கொடுத்தேன் அப்படின்றாருல. பயிற்சி கொடுத்துறதுக்காக தான் கூப்பிட்டேன். அப்போ நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். எனக்கு இன்னும் கைகால் சிறப்பாக இருக்குது, எனக்கு அனுபவம் இருக்குது, என் பேச்சை கேளுங்க. ஆனால் அடிப்படையில் வந்து என்ன அப்படின்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு பாஜகவோட சேருவதில் சுணக்கம் வேண்டாங்கிற எண்ணம் இருப்பதாகவும் நம்ம படுது. ஏன்னா இது வேண்டாம், முழுக்க முழுக்க வந்து நம்ம கட்சியை கொண்டு போய் அங்கே அடகு வச்சிட்டோம், எந்த ஒரு பார்கின் பண்ண முடியல. இப்போ ஒவ்வொரு தடவையும் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அதிமுக என்று மாறி மாறி பயணப்பட்டது எல்லாமே பார்கின் தான். நான் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேயும் பேசுவாங்க, அங்கே பேசும்போதே இங்கேயும் பேசுவாங்க. எங்கே வந்து வியாபாரம் படிக்குதோ அங்கே சேர்ந்துருவாங்க. 2 கட்சிகிட்டையும் கூட்டணி அமைக்காம தான் 2014 ஒரு சீட் ஜெயிச்சாங்க. அதுதான் சொல்கிறேன், அவங்களுடைய செல்வாக்கு அதுதான். தர்மபுரியில் வெற்றி பெற்றாங்க, தனியாக நின்று 5.5 விழுக்காடு வாக்குகள் கூட்டணியோட சேர்த்து 5.5 விழுக்காடு வாங்கினாங்க. அந்த வாக்கு சதவீதம் இப்பொழுது இருக்கா, சிதையாமல் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் இதே அதிமுக பாஜக கூட்டணி இணையணும், அவர்களுக்கு ஒரு வெயிட்டாக கவனிப்பு இருக்கணும், ஒரு நல்ல இடங்கள். நான் சொல்கிறது இடங்களை சொல்கிறேன், நீ தப்பாக எடுத்துக்காத. இடங்கள்
அதிகமான இடங்கள் அவனு தப்பா எடுத்து இடங்கள் வேணும். நீங்க சிரிச்சீங்க இல்லை அதனால. இல்லை நீங்கள் ஏன்னா பார்க்குறவங்க தவறாக நினச்சிடக்கூடாதுன்னு திருப்பி சொல்கிறேன். இடங்கள் அதிகமாக வேணும், எண்ணிக்கை அதிகமாக வேண்டும். எண்ணிக்கையின் மூலமாக ஒரு கூட்டணி ஆட்சி ஏற்பட்டால் நம்ம அதில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கவனிப்பை தான் அவர் எதிர்பார்க்குறார். அதற்கான ட்ராமாவை தான் நான் பார்க்குறேன். ஆனா இது சரியாயிரும். ஏங்க அவர் 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 வந்து இதை ராஜதந்திரமாக செய்கிறாரு. குடும்பத்தில் பிளவு இல்லைங்க. வெளியே வந்து இந்த மாதிரி இருந்துட்டு வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன தெரியும்னு நான் கேட்குறேன். இது வெளியே மேடையில் இப்படி பேசுகிறாங்க, வீட்டுக்கு போய் அப்பாவும் மகனும் கட்டி தழுவி விட்டு விருந்து சாப்பிட்டால் நம்ம என்ன நடக்க போகுது தெரியாது. நமக்கு தெரியாது. நம்ம இதை வச்சு பார்க்குறோம், இதை வச்சு இன்னைக்கு பேசுகிறோம். மொத்தத்தில் இது ஒரு அரசியல், இது அரசியலாக அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால தான் குடும்ப விஷயத்தை கூட மேடையில் பேசுகிறாங்க. 20 லட்சம் மக்கள் கூட்டியும் கூட அன்புமணியை பாராட்டலை. இது வந்து நான் தான், இது வந்து வன்னியர் கட்சி இப்படி இருக்கணும், பட்டாளி மக்கள் கட்சி நமக்கான இடம் இல்லை அப்படிங்கிறது அந்த ஆதங்கத்தை ஒரு வேறொரு ஸ்கிரீன் பிளேல சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த நிகழ்ச்சியிலும் கருத்தில் குறிப்பிட்ட புதுமண வழி மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.